வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள். யுவர் ட்ரீம் சர்வீஸ் ஆர் நத்திங். ஸோ நம்ம வந்து ரீசனிங் 40 அவுட் ஆஃப் 40 சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வருஷம் நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம டைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் வந்து நம்மளுக்கு பசில்ஸ்க்கு அப்புறம் டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டைஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். ரீசனிங்கில் டஃபாகவே இருக்காது. சரியா? டைஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். சரியா? கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 2 டைப்பாக தான் கேட்க முடியும். அந்த 2 டைப்பையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைஸில் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தப்பே ஆகக்கூடாது. ஸோ என்னோட கணிவுப்படி டைசஸில் நம்மளுக்கு 1 2 3 கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? அப்போ வந்து நம்ம டைஸை தெளிவாக பார்க்குறோம். அதில் கன்ஃபியூசிங்கான சில டாபிக்ஸ் இருக்கு. இதே மாதிரி இந்த டைஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அந்த ஷார்ட்கட்ஸையும் நான் வந்து ஒரு சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ஸோ வந்து ஃபர்தராக வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல பகடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? டைஸ்னா என்ன, உங்களோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம்னு சொல்லி. டைஸ் ஆர் கியூபாய்டல் ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கண்டெய்னிங் நம்பர்ஸ், ஃபிகர்ஸ், சிம்பிள்ஸ் எம்பெடட் ஆன் தேர் சர்ஃபேஸ். சரியா? நீங்கள் டைஸ்னா பார்த்துருப்பீங்க. பொதுவாக நம்மளுக்கு இந்த கெசினோ சீன் வந்தாலே உருட்டி விடுவாங்க, இல்லை லூடோ அதில் வந்து பார்த்துருக்கலாம். இல்லை வந்து நீங்க வந்து சின்ன வயசுல லேடர் அண்ட் ஸ்னேக்ஸ் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைஸை வந்து உருட்டி விடுவோம். அதுல என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கையில வந்து டைஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு கியூபாய்டிக்கல் ஷேப் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் எழுதிக்கலாம், இல்ல வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல லெட்டர்ஸ் போட்டுக்கலாம். அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா finding digits or dots or letters colors on the opposite side. ஒரு டைஸ் கொடுத்துருவாங்க, ஃபேஸஸ் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும், அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்ல. இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு அன்ஃபோல்டு டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, நம்ம கடைசியில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு இது ஒரு கியூபாய்டு தான். கியூபாய்டுங்கிற சென்ஸ் நம்மளுக்கு சதுரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம்ல, அதான் ஒரு கனசதுரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். சரியா? அதான் சதுரம். எதுக்காக வந்து 4 பக்கமும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்படி தூக்கி உருட்டும் பொழுது நம்மளுக்கு எல்லா பக்கமும் உருட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்காக தான். சரியா? அப்போ நம்மளுக்கு கனசெவகமா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும், உருட்டி விடும் பொழுது நம்மளுக்கு எல்லா பக்கமும் உருட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரியா? ஒரு கனசெவகத்தை தூக்கி போடுறோம், அது நட்டுக்க போய் நிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கனசதுரமா இருக்கும் பட்சத்துக்கு அது ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கனசதுரமா இருக்கு. இப்போ இது ஒரு மேல இருக்கிறது ஒரு ஃபேஸ், சைட்ல அதே மாதிரி பின்னாடி அதே மாதிரி நம்மளுக்கு வேரியஸ் சைட்ஸ் இருக்கு. சரியா? அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்கு? 6 சைடு இருக்கு. சரியா? பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா நம்மளுக்கு 6 சைடு இருக்கு ஒரு டைஸ்ல. சரியா? நம்ம அடுத்து வந்து பார்த்தோம்னா பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். டைப் ஆஃப் டைசஸ், அதாவது நம்மளுக்கு பகடையில வந்து எத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் கொடுத்தா மட்டும் தான் இதை வந்து டைப்பா பிரிக்க முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் பகடை இல்ல வந்து டைஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்போ என்ன நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சைட்ஸ் இருக்கு. அப்படிதான் எத்தனை சைட்ஸ் இருக்கு? மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கு ஒரு டைஸ்ல. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் வந்து 7 வரும். 7 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதுல 5 இருக்கு ஃப்ரண்ட்ல, அதே மாதிரி 2 இருக்கு ஆப்போசிட்ல. சரியா? அப்ப நம்மளுக்கு 5 2 கூட்டினா அப்படின்னா நம்மளுக்கு 7 வரும். அதே மாதிரி சைட்ல பார்க்கலாம். இந்த சைடு வந்து 3 இருக்கு, இந்த சைடு வந்து 4 இருக்கு. ரெண்டத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 வரும். சரியா? மேல வந்து பாருங்க, டாப்ல வந்து நம்மளுக்கு 1 இருக்கு, கீழே வந்து பாட்டம்ல வந்து நம்மளுக்கு 6 இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வருது? 7 வருது. அப்ப நம்மளுக்கு இது வந்து ஏதாவது ஒரு சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு வந்து கூட்டி நம்மளுக்கு 7 வந்தாலே அது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வேற என்ன டைப்ஸா இருக்கு அப்படின்னா இது தவிர இருக்கிறது முக்கியது வந்து ஜென்ரல் டைஸ். சரியா? ஜென்ரல் டைஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க, நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடை கூட்டுறோம். இப்ப 5 இருக்கு, 5யோட அட்ஜசன்ட் சைடு பக்கத்துல இருக்க நம்பர் கூட்டுறோம். சரியா? 5 நம்மளுக்கு இந்த சைடு இருக்கு, 2 வந்து மேல இருக்கு, ஆப்போசிட் கிடையாது, அட்ஜசன்ட் சைடு. அதை கூட்டினா நம்மளுக்கு 7 வரும். சரியா? அப்ப நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடை கூட்டினாலே 7 வந்தா அது வந்து நம்மளுக்கு ஜெனரல் டைப். ஓகேவா? ஆப்போசிட் சைடை வந்து கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு
7 வந்துச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் டை. சரியா? ஒரு ஸ்டாண்டர்ட் டையா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ஆப்போசிட் சைடு எப்படி அப்படின்னா நம்மளுக்கு அதோட சம் வந்து எப்பயுமே 7 வரும். சரியா? நம்மளுக்கு ஜென்ரல் டை தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்மளுக்கு கூட்டும் பொழுது சம் வந்து 7 வராது. நம்ம கொஸ்டின் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு தான் கேட்பாங்க. சரியா? நம்ம சிம்பிளா ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் அடுத்து. ஸோ வந்து உங்களுக்கு இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைனா என்ன, நம்மளுக்கு ஜென்ரல் டைனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த 7 தான் நம்மளுக்கு இந்த கோட் வேணும். சரியா? இதை வச்சுக்கலாம். அடுத்து போலாம். சிங்கிள் பொசிஷன் ஆஃப் டைஸ் கிவன். அதாவது சிங்கிள் பொசிஷனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டைஸ் வந்து தூக்கி போடுறோம், அது வந்து போய் விழுந்த உடனே நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை ஃபேஸ் வந்து தெரியும் அப்படின்னா 3 சர்ஃபேஸ் தெரியும். சரியா? 3 பக்கம் தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப அந்த 3 பக்கத்தை பாக்குறோம், அது வந்து 1 பொசிஷன். இப்ப மறுபடியும் போடுறோம், அதே டை தான். சரி, அதே டைஸ் தான். இப்ப அது விழும் பொழுது வேற ஏதாவது ஒரு பக்கம் விழலாம். அப்ப நம்மளுக்கு வேற 3 ஃபேஸ் வந்து தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க, when a single position of டை வந்து given. அப்ப என்ன அர்த்தம், ஒரு டைஸ் இருக்கு, அதாவது ஒரே பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு போட்டோம் அப்படின்னா வேற பொசிஷன் கூட நம்மளுக்கு தெரியலாம். சரி, ஆனா நம்மளுக்கு சம்ல ஒரே பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நம்ம அந்த சம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, what will be the digit on the opposite side of a particular face having digit 4 in the dice given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு 4க்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஃபேஸ்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேஸ்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த சமம் வந்து சால்வ் பண்ற பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் பார்க்கணும். சரியா? எல்லாமே ஒரு நம்பரா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சில நேரங்கள்ல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கும் பட்சத்தில் இப்ப பாருங்க, இதை வந்து பக்கத்துல இருக்க அட்ஜஸ்ட் நம்பர் எல்லாம் கூட்டி பாருங்க. 1 4 கூட்டுங்க, எத்தனை வருது, 5 வருது. சரியா? இப்ப நம்மளுக்கு 4 5 கூட்டினா 9 வருது. இப்ப நம்மளுக்கு 1 5 கூட்டும் பொழுது நம்மளுக்கு 6 வருது. சரியா? எதுக்காக அட்ஜஸ்ட் நம்பர்ஸ் கூட்ட சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் நம்பர்ஸ் கூட்டும் பொழுது நம்மளுக்கு 7 வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு ஜென்ரல் டைஸ்ன்னு அர்த்தம். சரியா? இப்ப ஜென்ரல் டைஸா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்படினாலும் இருக்கலாம் ஃபேஸ். அப்ப எங்கேயுமே கூட்டும் பொழுது நம்மளுக்கு 7 வரல. ஓகேவா? அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் டை. சரியா? அப்ப ஸ்டாண்டர்ட் டையா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டைஸ். சரியா? சில இடத்துல டைன்னு மாற்றி சொல்லிடுறேன், டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம், நம்மளுக்கு ஆப்போசிட் சைடோட சம்மு கூடுதல் வந்து எப்பயுமே என்னவா இருக்கும், 7 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நம்மளுக்கு 4க்கு ஆப்போசிட் சைடு தான் கேட்டுதாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், 4 பிளஸ் ஆப்போசிட் சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கூட்டணும் அப்படின்னா 7. சரியா? அப்ப எக்ஸ் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3A. சரியா? சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம ஆரம்பிக்கிறோம், போக போக நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கலாம். பாருங்க, அடுத்த சம் பார்க்கலாம். What digit will take place at the face opposite to the face having digit 2? 2க்கு ஆப்போசிட்டா இருக்க ஃபேஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் கொடுக்குறாங்க, டையோட ஒரே ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஜென்ரல் டையா இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் டையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டன்ட் சைட்ஸை கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டும் போது நம்மளுக்கு என்ன வந்தது, 7ன்னு வந்துருது. இப்போ 7ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜென்ரல் டை. ஜென்ரல் டைன்னு அர்த்தம் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடை வந்து கூட்டும் பொழுது 7 வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இந்த சம்ல பாருங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இது 1/4. சரியா? 1/4 கிடையாது, அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. பாருங்க, இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டைல வந்து என்னென்ன ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். சரியா? இப்ப நம்மளுக்கு இப்ப 2க்கு ஆப்போசிட் தான் கேட்கறாங்க. 2 வந்து மேல இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஆப்போசிட்ல என்னனாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னா அது 2ஆ இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படிதானே? அதை கட் பண்ணிடலாம். 3ஆ இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. இப்ப 5ஆ இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, அதான் இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்ப நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு ஜென்ரல் டை, எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 1ஆ இருக்கலாம், இல்ல 4ஆ இருக்கலாம், இல்ல 6ஆ இருக்கலாம். சரியா? சோ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். சோ வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அது ஜென்ரல் டையா, சரி டைஸா இல்ல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த சம் வந்து போலாம். பாருங்க, அடுத்த டைப் ஆஃப் இது
பொசிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. when two positions of a single dice are given, ஒரே டைஸ் தான், அது வந்து நம்மளுக்கு 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சும்மா நம்மளுக்கு ரொலாய்க்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இப்போ பார்க்க போதா உண்மையிலே பிக்சர்ஸ், மெயின் பிக்சர். சரியா? பாருங்க, இந்த 2 position of the given dice are given below. What digit comes at the face opposite to the face having digit 2? டிஜிட் 2க்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனையும் பாக்குறோம். இந்த 2 பொசிஷன்ல நம்மளுக்கு ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 3 இருக்கு, இங்க 3 காமனா இருக்கா? இல்ல. 1 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல. அப்ப 5 இருக்கு, இங்க 5 இருக்கா? அப்ப 5 இல்ல. அப்ப நம்மளுக்கு காமனா ஒரு பொசிஷன் இல்லாத பட்சத்தில் நம்மளால எதுனாலும் இருக்கலாம் ஆப்போசிட்டா. சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு காமனான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் டைஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப பாருங்க, நம்மளுக்கு அப்ப நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான் 1 2 3 4 5 6. ஓகேவா? நம்மளுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆனா எதுவுமே காமனா இல்ல. சரியா? அப்ப நம்மளுக்கு பாருங்க 4 5 சரி 4 6 அடுத்து 2 இதா இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? 2க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எதா இருக்க வாய்ப்பு இருக்கு? 1 இருக்க வாய்ப்பு இருக்கு, 3 இருக்க வாய்ப்பு இருக்கு, அடுத்து 5 இருக்க வாய்ப்பு. சரியா? இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி தான். இப்ப நம்மளுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாக்குறது காமனா இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அப்ப நம்மளுக்கு காமனா இருக்கிறத செக் பண்ணாதான் இங்க வந்து ஷார்ட்கட் இல்ல சீட் கோடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஜென்ரல் டைஸா இருக்கா இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அடுத்த சம் வந்து போலாம். பாருங்க, வாட் டிஜிட் வில் பி த ஃபேஸ் ஆஃப் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் 1? 1க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? இப்ப 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுதான். காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? காமனா என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 2 காமனா இருக்கு. சரியா? 2 தான் நம்மளுக்கு காமனா இருக்கு. வேற ஏதாவது காமனா இருக்கா? 2 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப அந்த 2 எந்த சைடு பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பாருங்க, 2 வந்து நம்மளுக்கு முன்னாடி பார்த்திருக்கு. சரியா? இப்ப இங்க இருக்கிற 2வும் அதே பொசிஷன்ல இருக்கு. இப்ப ஒரு டிஜிட் வந்து காமனா இருக்கும் பொழுது அந்த பொசிஷன்ஸ் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்மளுக்கு சீட் கோடு. சரியா? இப்ப நம்மளுக்கு அப்படி சேமா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே டைஸை அப்படியே உருட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உருட்டி வச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன இருக்குதோ அது வந்து கீழே போயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்க என்ன இருக்குதோ அது இந்த சைட்ல வந்துடும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு டைஸ் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட வந்து எடுத்து கூட நீங்க பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த ஏர்பாட் ப்ரோ அதோட பாக்ஸை வந்து டைஸ் மாதிரி ரெடி பண்ணேன். பட் ஆனா அது உங்களுக்கு கேமரால சரியா உங்களுக்கு தெரிய மாட்டேது, விசிபிளா இல்ல. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு கியூபாய்டு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நீங்க எழுதி வச்சு கூட பார்க்கலாம். சரியா? அப்ப 2 இருக்கு அப்படின்னா நான் 2 வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்றேன். சரியா? இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு சும்மா உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. பாருங்க, 2 மட்டும் தான் காமனா இருக்கணும், நம்மளுக்கு முன்னாடி தெரியணும். சரியா? மித்த எதுவும் தெரியக்கூடாது. ரொட்டேட் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பக்கம் மட்டும் ரொட்டேட் பண்றேன். சரியா? அப்ப என்ன வந்திருக்கும்? 1 வந்து மேல வந்திருக்கும். சரியா? 6 வந்து இந்த சைடு போயிருக்கும். இப்ப மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்றேன். அப்பதான் என்ன வரும்? அடுத்த டிஜிட்ஸே வரும். சரியா? ஆனா 2 இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காமனா இருக்கிற ஃபேஸ் வந்து ஒரு சைடா இருக்கும் பொழுது மித்த இது ஃபுல்லா ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அப்ப 6க்கு ஆப்போசிட்ல டைரக்டா இருக்கு 5 இருக்கு. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு. ஓகேவா? அப்ப நான் எடுத்து எழுதுறேன். 2 வந்து காமனா இருக்கு, ஒரு டிஜிட். ஒரு ஃபேஸ் வந்து காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மித்த 2 டிஜிட்டுமே அந்தந்த பொசிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? டாப்ல இருக்கிறது என்னது? 6 இருக்கா? அப்ப 6க்கு நேரா 5 இருக்கு ஆப்போசிட்ல. அப்ப நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் என்னது? நம்மளுக்கு 3. சரியா? ரொம்ப சிம்பிளா. அடுத்த क्वेश्चन, அடுத்த சம் பாருங்க. The following question, 2 position of a single dice are given. Find the face in which opposite to face having digit 6. 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இப்ப இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 2 பொசிஷன் கொடுத்தாங்கன்னா காமன் தான் கண்டுபிடிக்கணும். காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காமன் அல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஃபேஸ் தவிர மித்த எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எழுதிட்டு போயிடலாம். இப்ப காமனா என்ன இருக்கு பாருங்க, காமனா 3 தான் இருக்கு. சரியா? இப்ப இந்த காமனா அந்த 3 வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரே சைட்ல இருக்கா, நம்மளுக்கு இந்த டைஸ்ல முன்னாடி பார்த்துருக்கு ஃப்ரண்ட்ல. ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இதுல சைட்ல பார்த்துருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை கம்பேர் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரே சைட்ல நம்மளுக்கு ஒரே சர்ஃபேஸ் இருக்கணும், காமன் சர்ஃபேஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2 தடவை ரொட்டேட் பண்ணாதான் நம்மளுக்கு புது ஃபேஸ் வரும். சரியா? அதே பொசிஷன்ல. ஓகேவா? இப்ப பாருங்க, அப்ப என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த டைஸ்ல இருக்கிற பொசிஷனை நம்ம வந்து கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண போறோம். கிளாக் வைஸ் இல்லையா, இந்த மாதிரி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண போறோம். அப்ப கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முன்னாடி என்ன வரணும், அப்ப கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணனா 3 வந்துடும். இந்த 3 1 இடத்துல வந்துடும். சரியா? அப்போ அந்த 1ங்கிறது எங்க போயிடும், மேல போயிடும். இப்ப அந்த 5ங்கிறது எங்க வந்துடும், சைட்ல வந்துடும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிளாக் வைஸா நம்மளுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பொசிஷன் வந்து பாருங்க, காமனா இருக்கிறது முன்னாடி இருக்கு. சரியா? அப்ப நம்ம காமனா இருக்கிறது முன்னாடி வந்தாச்சா, இப்ப நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். சரியா? நம்ம ஆல்ரெடி போன சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு டாப்ல இருக்க 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், 6க்கு ஆப்போசிட்டா இருக்கும். சைட்ல இருக்க 5ங்கிறது 4க்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அவன் என்ன கேட்டிருக்கான், 6க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப 6க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ட்ரிக், நம்மளுக்கு ட்ரிக் என்னங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காமனா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பொசிஷன் பாக்குறோம். பொசிஷன் சேமா இருக்கும் பட்சத்தில் டைரக்டா எடுத்து எழுதிடுறோம். பொசிஷன் சேம் அல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி பொசிஷனை சேமா ஆக்குறோம். சரியா? அப்படி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்றோம். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் சம். இதான் நம்மளுக்கு ட்ரிக். சரியா? அடுத்து போலாம். The following question, 2 position of the single dice are given. Find the digit on the face opposite of which having digit 2. சரியா? 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பாருங்க, காமனா இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, காமனா என்ன இருக்கு, நம்மளுக்கு 5 காமனா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு 6மே காமனா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டெப் படி என்ன பார்த்தோம், ஒரு டிஜிட் வந்து காமனா இருந்துச்சு, அந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணோம். இப்ப என்ன இருக்கு அப்படின்னா 2 காமனா இருக்கு. ஓகேவா? இப்ப 2 காமனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய லக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப 2 விஷயம் காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அதே பொசிஷன்ல நம்மளுக்கு அதே ஃபேஸஸ் வந்து வரணும் அப்படின்னா நம்ம இதை தலைகீழா திருப்பினா மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம், 2 விஷயங்கள் காமனா இருக்கும் பட்சத்தில், அதாவது 5ம் 6ம் நம்மளுக்கு காமனா இருக்கும் பட்சத்தில் மிச்சம் இருக்கிற அந்த டிஜிட்ங்கிறது மித்த இருக்கிற டிஜிட்டோட ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்ப 2 இது காமனா இருக்கும் பட்சத்தில் ரிமைனிங் டிஜிட்ஸ், சரியா, அப்ப 4 இருக்கு, 4ங்கிறது 2க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைஸை வந்து வச்சு பார்த்தாதான் தெரியும். உங்களுக்கு நேரா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதுலயே பார்க்கலாம், இந்த 5 இருக்கு 6 இருக்கு, இத நம்ம வந்து வேற டிஜிட் தெரியற மாதிரி மறுபடியும் 5 6 கொண்டாடணும் அப்படின்னா எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னா, இந்த ஃபேஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி வச்சாதான் முடியும். சரியா? அதாவது நான் தலைகீழ குப்புரா வந்து இது தலைகீழ வைக்கிறேன். ஓகேவா? அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அதே மாதிரி 5ம் 6ம் வந்து தெரியும். சரியா? வேற எப்படியும் வந்து தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டிஜிட் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பொசிஷன் வச்சு எழுதுறோம். 2 டிஜிட் இருக்கும் பட்சத்தில் காமனா நம்ம டைரக்டா அடுத்து என்ன இருக்கோ அதை வந்து டைரக்டா எழுதிட்டு போயிடும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2க்கு வந்து ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 4 இருக்கு. சரியா? சோ ஆன்சர் வந்து 4 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப நம்மளுக்கு ரெண்டு பொசிஷன்ல 2 ஃபேஸ் வந்து காமனா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்றோம், 3வது பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு ரெண்டு ஃபேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, டைரக்டா எழுதிட்டு போயிடலாம். சரியா? நம்மளுக்கு அந்த கிளாக் வைஸ் மெத்தட் எல்லாம் தேவையில்லை, டைரக்டா நம்ம சரி when 3 or 4 positions of the single dice are given. சரியா? இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேட்பாங்க. இதுக்கு முந்தின மாதிரி நான் சொல்லலன்னா அதுவும் கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். பாருங்க, ஃபாலோயிங் கொஸ்டின், 3 position of the same dice, ஒரு டைஸோட
வெவ்வேறு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த டிஜிட் ஆஃப் த ஃபேஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 1? டிஜிட் 1க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது காமன் தான். சரியா, இப்ப இதுல பாருங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல 3 இருக்கா, இல்ல 2 இருக்கு. சரியா, இங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க, டைல 3 இருக்கு, 2 இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன சொன்னேன் நானு, 2 காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு தேர்ட் டிஜிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைஸ்லயும் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொன்னோம்னா லாஸ்ட் அமௌண்ட் தான் சால்வ் பண்ணும். ஓகேவா, அப்ப 2 காமனா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது, ஈஸியா ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த மெத்தட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரியா, காமன் ஒன்னா இருக்கிற மாதிரி மெத்தட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா சொல்றீங்க, இப்ப அது பேரு கிளாக் வைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அந்த மெத்தட் பேரு பாருங்க. இப்ப இந்த 2 டைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க, இல்ல காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் காமனா இருக்கு. சரியா, மித்தெல்லாம் வெவ்வேறா இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு பொசிஷன் ஒரே மாதிரி ஆகும். 2 வந்து முன்னாடி இருக்கு. சரியா, இங்க சைட்ல இருக்கு. அப்ப பொசிஷன் ஒரே மாதிரி மாத்துங்க. அப்ப என்ன பண்றோம், நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம் டிஜிட்ஸ். ரொட்டேட் பண்ணலாமா, பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி 2 வந்துடும். சரியா, அப்ப நம்மளுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வந்து மேல போயிடும். அதே மாதிரி 1 வந்து நம்மளுக்கு சைட்ல வந்துடும். சரியா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1ஓட ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணலாமா, ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2ஓட பொசிஷன் முன்னாடி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மித்த பொசிஷன்லாம் அப்படியே ஆப்போசிட். அப்ப மேல இருக்கிறதுக்கு ஆப்போசிட். 3 6க்கு ஆப்போசிட், 1 4க்கு ஆப்போசிட். சரியா, இப்ப நம்மளுக்கு இந்த மெத்தட் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா, இந்த மெத்தட் போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தடே போட்டு போயிடலாம். காமன் நம்மளுக்கு 2 இருக்கு, பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். ஓகேவா, சோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 4. அடுத்து போலாம், ஃபைண்ட் த டிஜிட்ஸ் அட் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 1. சரியா, 1 இருக்கிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இது வரைக்கும் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் பாக்குறோம். 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு எத்தனை பொசிஷன் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வந்து ஒரே பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே பொசிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒன்னு ஜென்ரல் டைஸா இருக்கான்னு பார்க்கணும், இல்ல ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு கூட்டி பாருங்க, இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா 8, இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4, மேல கூட்டணும் அப்படின்னா 6. சரி, அப்ப எங்கேயுமே 7 வரல. அட்ஜசன்ட் சைட்ல எங்கேயுமே 7 வராத பட்சத்தில் நம்மளுக்கு இது எப்படி இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கு. இப்ப ஸ்டாண்டர்ட் டைஸா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்னது, ஆப்போசிட்டோட சம்மேஷன், ஆப்போசிட் நம்பர்ஸோட சம்மேஷன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும், 7ஆ இருக்கும். சரியா, அப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1க்கு ஆப்போசிட்ல தான் கேட்டிருக்காங்க. 1க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம கூட்டினோம்னா 7 வரும். அப்ப x = என்னது 6. சரியா, இப்ப நம்மளுக்கு இங்க 1 இருந்துச்சுன்னா அந்த சைடு 6 இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு 7 வரும். சரியா, நம்மளுக்கு இதா, அப்ப நம்மளுக்கு ஒரு பொசிஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அது எப்படிப்பட்ட டைஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. பாருங்க, ஃபைண்ட் த டிஜிட் அட் த ஃபேஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் ஹேவிங் 5. டிஜிட் 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 5க்கு ஆப்போசிட்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரே பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜெனரல் டைஸா இல்ல ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க, அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 8ன்னு வருதா, இதை கூட்டணும் அப்படின்னா 9ன்னு வருது. இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா 11ன்னு வருது. அட்ஜசன்ட் சைட்ஸ் எதை கூட்டினாலும் நம்மளுக்கு 7ன்னு வரவே இல்லை. அப்ப 7ன்னு வரலன்னா நம்மளுக்கு ஜெனரல் டைஸ் வந்து கிடையாது. அப்ப நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டை தான். அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா நம்மளுக்கு 5க்கு ஆப்போசிட்ல என்ன வரும், 5 + x = 7. சரியா, நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு ரெண்டத்தையும் கூட்டும் பொழுது 7ன்னு வரணும். அப்பதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்ப நம்ம வந்து 5 கூட எதை கூட்டினா 7ன்னு வரும், 2 கூட்டினா 7ன்னு வரும். சரியா, சோ ஆன்சர் வந்து 2. இந்த சம்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, நம்மளுக்கு ஆனா என்ன மெத்தட் படி போகும்பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் டைஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து போலாம், ஃபைண்ட் த டிஜிட் ஃபேஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 4. டிஜிட் 4க்கு ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரே பொசிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மெத்தட் படி கண்டுபிடிக்கணும், ஜெனரல் டையா இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு சொல்லி. பாருங்க, கூட்டுறோம், ரெண்டத்தையும் கூட்டும் பொழுது என்ன வந்துருது, 7 வந்துருது. 7 வந்தா நம்மளுக்கு என்ன வந்துருது அப்படின்னா அது ஜெனரல் டைஸ் ஆயிடும். இப்ப ஜெனரல் டைஸ் என்ன பிரச்சனை, நம்மளுக்கு சம்மேஷன் ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனா ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ்னா ரெண்டத்தையும் கூட்டினா 7ங்கிற கண்டிஷன் தெரியும். ஆனா நம்மளுக்கு ஜெனரல் டைஸா இருக்கும் போது பட்சத்தில் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகாது. சரியா, எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகேவா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட் தான். அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம், என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். சரியா, ஏன் அப்படின்னா ஜெனரல் டைஸ்ல அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப எல்லா நம்பரையும் எழுதுங்க.
இப்போ பாசிபிள் நம்பர் எல்லாம் எழுதிடலாமா? எழுதிட்டு பாருங்க எதெல்லாம் இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, அப்ப கட் பண்ணிடலாம். அப்ப 2 இருக்கு. சரியா? அப்ப இந்த நம்பர் எல்லாம் நம்மளுக்கு 4க்கு ஆப்போசிட்டா இருக்க போறது கிடையாது. அப்ப நமக்கு எதெல்லாம் இருக்க பாசிபிள் இருக்கு? 1 இருக்க பாசிபிள் இருக்கு, 5 இருக்க பாசிபிள் இருக்கு, 6 இருக்க பாசிபிள். சரியா? சோ ஆன்சர் வந்து டி. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு क्वेश्चन கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டைஸோட டைப் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து போலாம். Where is the invisible number after 2 position of the same cube? இப்ப ஒரு வித்தியாசமான சம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, பொதுவா ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 டைஸ்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பர் இருக்காமா. சரியா? அந்த 2 பொசிஷன்லயுமே அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, நம்மளுக்கு என்ன பொசிஷன். இப்ப நம்மளுக்கு இதுல இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு காமனா என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 2 இருக்கு. சரியா? ரெண்டுமே நம்மளுக்கு பொசிஷன் ஒரே மாதிரி பொசிஷன்ல இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் ஆப்போசிட் சைடு. இப்போ 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? டாப்ல 6 இருக்கு. சரியா? அப்ப 1க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 3க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல 2 பொசிஷன்ல நம்மளுக்கு 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? இதுல நம்பர்ஸ் இல்லாத நம்பர் என்னது? மொத்தம் 1ல இருந்து 6 வரை இருக்குமா? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 தான் இல்ல. சரியா? அப்ப ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 2க்கு ஆப்போசிட்ல 4 தான் இருந்திருக்கணும். அப்ப அது வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 எங்கேயே கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? 2ஓட ஆப்போசிட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? ஏ தான். நான் இப்ப இதை எப்படி கண்டுபிடிச்சேன்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காமன் கண்டுபிடிக்கிறோம். மெத்தட் படி காமன் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபேஸ் மட்டும் காமனா இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து பொசிஷன் பார்த்து ஒரே பொசிஷன் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு டைரக்டா ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறோம். ஓகேவா? அப்படி பார்த்து தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு. சரியா? சோ இப்ப அடுத்த சம்பவத்து போலாம். ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. சரியா? பாருங்க, விச் நம்பர் வில் அப்பியர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு 1. 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப நம்ம வழக்கம் போலதான் 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்களே. இப்ப 2 பொசிஷன்ல நம்மளுக்கு காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். காமனா என்ன இருக்கு? நம்மளுக்கு 2 இருக்கு, 4 இருக்கு. 2 நம்பர் காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொன்னேன்? ரெண்டாவது மெத்தட் என்ன? 2 ஃபேஸ் வந்து காமனா இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? மிச்சம் 3வது இது வந்து ஆப்போசிட் சைடு எழுதிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? அப்ப நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. சரியா? அடுத்து போலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் கேட்பாங்க. சரியா? ஆனா தப்புன்ற கூடாது. பாருங்க, 2 positions of the cubes are given. Based on them, find out which number is found opposite to the 4. நம்பர் 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க, 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 பொசிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமனா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பாருங்க, காமனா என்ன இருக்கு? நம்மளுக்கு 6 காமனா இருக்கா? காமனா இருக்கு. அடுத்து 3யும் காமனா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4ஓட ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 2 ஃபேஸ் வந்து காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 3வது ஃபேஸ் வந்து ஆப்போசிட் சைடு. சரியா? அப்ப 3வது ஃபேஸ் என்ன? நம்மளுக்கு இங்க இருக்க 4 எதுக்கு ஆப்போசிட்? 2க்கு ஆப்போசிட். சரியா? சரியா? சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 4க்கு ஆப்போசிட் 2 தான். அப்ப நம்ம 2 டைஸ் வந்து பார்க்கும் பொழுது 2 ஃபேஸ் வந்து காமனா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டைரக்டா பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சோ வந்து அடுத்த சம் வந்து போலாம். பாருங்க, from the given block when 10 at the bottom, 10 வந்து கீழே இருக்கும்போது which number will be the top? அதாவது 10க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அதுதான் சுத்தி வளைச்சு கேக்குறாங்க. இல்ல 12ன்னு கொடுத்துருக்காங்க. இது 12 கிடையாது. சரியா? 2 தான். பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு எத்தனை டிஜிட் வந்து காமனா இருக்கு? ஒரு ஃபேஸ் வந்து காமனா இருக்கு, 2 வந்து காமனா இருக்கு. 2ஓட பொசிஷன் பாருங்க, நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கா? சேமா இருக்கா? பொசிஷன் இல்ல. இந்த 2 மேல பார்த்துருக்கு, இது வந்து முன்னாடி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சேமா வந்து மாத்தணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 2ஓட பொசிஷனை வந்து சேமா வந்து கொண்டு வரணும். சரியா? இப்ப நம்ம இந்த 2 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கீழே தான் போகும். நம்மளுக்கு என்ன தேவை? ஒரே பொசிஷன்னா இந்த 2 மேல கொண்டு போயிடலாம். அப்ப இது ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த டைஸை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்றோம்? மேல கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம். அப்ப கீழே இருக்க 2 மேல போயிடுச்சு. சரியா? மேல இருக்க 10 சைட்ல வந்துருச்சு. ஓகேவா? 4 வந்து முன்னாடி பார்த்து வந்துருச்சு. ஓகேவா? அப்ப 2ங்கிறது நம்மளுக்கு காமனா மேல பார்த்துருக்கு. சரியா? அப்ப மித்த எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10க்கு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10க்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு 8. சரியா?
அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் வந்து 6. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம 2 வச்சுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10க்கு கேட்கும் பொழுது ஆன்சர் வந்து 8. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காமன் செக் பண்றதுதான், அதுதான் பேசிக். சரியா? இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ 3 இது கொடுத்துருக்காங்க. இப்போ 3 தான் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சரியா? சில நேரம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும் மேக்ஸிமம். From the given 3 position of the single dice, find the digit at the face opposite to the face of having digit 3. 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, 3 நம்மளுக்கு காமனா இருக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இந்த 2 டையும் எடுத்துக்கலாம். சரி, இந்த 2 டைஸையும் எடுத்துக்கலாம். பாருங்க, காமனா என்ன இருக்கு அப்படின்னா 5 காமனா இருக்கு. சரியா? நம்மளுக்கு 5 காமனா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்றோம்? பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? காமனா இருக்கிறத பாக்குறோம். நம்மளுக்கு ஒரு காமனாலிட்டி ஒரு ஃபேஸ் மட்டும் காமனா இருக்கிற மாதிரி பாத்துருக்கோம். அப்ப என்ன பண்றோம்? பொசிஷன் செக் பண்ணி பாக்குறோம். பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு 5 மேல இருக்கு, ஒரு 5 வந்து கீழே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 5 மேல கொண்டு போய் ரெண்டத்தையும் ஒரே மாதிரி மாத்துறோம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? ரொட்டேட் பண்ணலாமா? கிளாக் வைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேரு. சரியா? அது பேரு. அப்ப எழுதிக்கலாம். பாருங்க, அப்ப டைஸ் வந்து ரொட்டேட் பண்ண அப்படின்னா 1 வந்து உள்ள வந்துடும். சரியா? 5 மேல போயிடும். சரியா? 3 சைட்ல வந்துடும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ண போறோம். என்ன கேட்டிருக்கான்? 3க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்ப 3 வந்து சைட்ல இருக்கு. சரியா? அப்ப இங்கேயும் சைட்ல இருக்க நம்பர் என்ன? 4. சரியா? 3க்கு சைட்ல இருக்கிறது நம்மளுக்கு 4. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் 1. சரியா? இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 4 தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். காமனா இருக்கா? எத்தனை சைடு காமனா இருக்கு? அந்த மாதிரி காமனா இருக்கும் பட்சத்துக்கு என்ன பண்றோம்? ஓகேவா? இதுதான் மெத்தட். அடுத்த சம் வந்து போலாம். பாருங்க, 4 டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4 பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும். அந்த ஃபாலோயிங் டயக்ராம் depicts various views of the cube, each face having same number. சரி, each face having some number, whereas in cube 4, 4வது cube என்ன சொல்லிருக்காங்க? a blank கொடுத்துருக்காங்களாமா, question mark கொடுத்துருக்காங்க. Find the answer choice. From the answer choices, select the number that should come in the blank space. ஓகேவா? அப்ப இந்த கேள்விக்குரிய கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ஆப்போசிட் நம்பர் கேட்கல. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எலிமினேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இந்த 2 டைஸையும் வந்து எடுத்துக்கலாம். இதை இப்ப கம்பேர் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னா 4 வந்து காமனா இருக்கு. சரியா? 4 வந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். சரியா? அது காமனா ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை வச்சுட்டு நான் இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து இப்ப ரொட்டேட் பண்ண போறேன் ஒரு கிளாக் வைஸ்ல. சரியா? அப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இது வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்றோம். அப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு சிம்பிளா வந்து இதுல இருக்க ஷேப் மாதிரியே போடுறேன். சரியா? இந்த மாதிரி இருக்கு. சரியா? ஒய் மாதிரி இருக்கு. அப்ப 4 வந்து எங்க வந்துடும்? இந்த சைடு வந்துடும் 4. சரியா? அப்ப கொஸ்டின் 2 வந்து என்ன ஆயிடும்? மேல போயிடும். அப்ப கொஸ்டின் மார்க் வந்து இந்த சைட்ல வந்துடும். சரியா? அப்ப இது எழுதுங்க. பாருங்க, இது காமனா என்ன இருக்கு? நம்மளுக்கு 4 இருக்கா? மித்ததெல்லாம் ஆப்போசிட் சைடு. சரியா? இப்ப நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட்ல 2, அதே மாதிரி நம்மளுக்கு 5க்கு ஆப்போசிட்ல கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு மிச்சம் வந்து 4 இருக்கு. 4க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. ஓகேவா? இப்ப 4க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வரலாம்? 3 வரலாம், இல்ல 6 வரலாம். சரியா? நம்மளுக்கு அப்ப ஆன்சர் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால 1 3 இருக்கலாம், 6 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு அன்ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? அந்த மெத்தட் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு, அதனால நம்மளுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கலாம். அன்ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது 2 பொசிஷன் எடுத்துக்கலாம். சரியா? 2 பொசிஷன் எடுத்துக்கலாம். இதுல காமனா இருக்கிற நம்பரை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். 2 காமனா இருக்கா? அது 2லையுமே இப்ப 2 காமனா இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த டைஸை வந்து அப்படியே அன்ஃபோல்டு பண்றோம். அன்ஃபோல்டு பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கும் ரஃபா. சரியா? நம்மளுக்கு மேல டாப்ல இருக்கிறத இல்ல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? அன்ஃபோல்டு பண்றோம், எல்லா பக்கமும் ஓபன் பண்றோம். இப்போ ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். இது வந்து அடியில இருக்கிறது. சரியா? அப்ப 4 சைடு என்ன பண்ணிட்டேன்? ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். அடியில இருக்கிறத கீழே வச்சிருக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? காமனா இருக்கிறத
2 நடுவில் எழுதிடுறோம். இப்ப இந்த மெத்தட் படி என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாக் வைஸ்ல ஒரு நம்பரா எழுதணும். பாருங்க 3 வந்து மேல எழுதணும் பக்கத்துல. இப்போ கிளாக் வைஸ்ல எழுதிட்டு போகணும் 6. சரியா? அதே மாதிரி இந்த டைஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். அப்ப அதுல 2 இருக்கா, 2க்கு பக்கத்துல இருக்கிற கிளாக் வைஸ்ல எழுதணும். அப்ப நம்ம கேள்விக்குரிய என்னன்னு சொல்லி தெரியாது. அடுத்து இன்னொரு நம்பர் வந்து 4. இந்த 2க்கும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கும் 2க்கும் இந்த கீழே இருக்கிற நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப ஆப்போசிட்டா இருக்கும் பட்சத்துல ஏன் அப்படின்னா இது டாப்ல இருக்கு, இது வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. சரியா? அப்படிதான் இருக்கும். அப்ப இதுக்கு 2க்கு ஆப்போசிட்டா நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணியாச்சு, நம்ம 5 டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எந்த நம்பர் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு, 1 2 3 4 5 மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. அப்ப 5 தான் இந்த கொஸ்டின் மார்க். ஓகேவா? சோ ஆன்சர் வந்து 5. இப்போ நம்ம என்ன பண்றோம், அன்ஃபோல்டிங்னு சொல்லி ஒரு மெத்தடை யூஸ் பண்றோம். இந்த அன்ஃபோல்டிங் மெத்தட் போக போக வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான சம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால கன்ஃபியூஷன் ஆகுது. அடுத்த சம் வந்து பார்க்கலாம். 7th சம். A dice is thrown 4 times. 4 டைம் த்ரோ பண்ணிருக்காங்க. ஆமா, டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட்? 2க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, நம்மளுக்கு பேசிக்கா 2 காமனா இருக்கிற மாதிரி, அதாவது 2 ஃபேஸஸ் காமனா இருக்கிற மாதிரி பாருங்க. ஏதாவது இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்க, நம்மளுக்கு 2 பக்கத்துல 3 4 இருக்கு. ஓகேவா? வேற எங்கேயாவது 3 4 இருக்கா? இங்க 3 4 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு 2 ஃபேஸஸ் காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நம்மளுக்கு இந்த நம்பர். ஓகேவா? அதான் நம்மளுக்கு பேசிக் ரூல். இதெல்லாம் இனிஷியலா நம்ம பேசிக்கா பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்து 2க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது, 3 தான். சரியா? இப்ப நம்மளுக்கு மெத்தெல்லாம் யூஸ் பண்ணுமா தேவையில்லை. ஓகேவா? நம்ம வேற ஏதாவது மெத்தட் 1 காமனா இருக்கிற மாதிரி வச்சு கூட நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலும் வரும். ஆனா நம்மளுக்கு சம் சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். அடுத்து பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கிறதுக்காக டாட் வந்து வச்சு ஒரு சம் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் த given to question single dice, find the number of dots at the face opposite having 1 dot. சரியா? ஒரு டாட்டுக்கு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். சரியா? உங்களுக்கு அந்த டாட்ஸ் வந்து என்ன வந்து கடுப்பா இருந்துச்சுன்னா நீங்க நம்பர் கூட போட்டுக்கலாம். 2 டாட் இருக்கு, 1 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 பொசிஷன் கொடுத்தா என்ன பண்ணும், காமன் வந்து செக் பண்ணணும். இப்ப காமன் செக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன காமனா இருக்கு, ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் காமனா இருக்கு. சரியா? 2 காமனா இருக்கு. 2ஓட பொசிஷன் எப்படி இருக்கு, பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கு, மேல பார்த்து இருக்கு. சரியா? இப்ப 2மே மேல பார்த்து இருக்கு. அப்ப மித்த 2 சைடுமே ஆப்போசிட் சைடு தான். பாருங்க, அப்ப 1க்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா 6. அதே மாதிரி 5க்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் என்னது, 3. சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 தான் கேட்டிருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் வந்து 6. சரியா? அப்ப வந்து டி வரும். How many dots will appear on the surface opposite to the surface having 6 dots? 6 டாட்ஸ்க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் 6 டாட். சரியா? இப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 5 டாட் இருக்கு, இங்க 4 டாட் இருக்கு. இப்ப வேற எங்கேயாவது 4 5 டாட் இருக்க மாதிரி பாருங்க, இங்க 5 டாட் இருக்கா, இங்க 4 டாட் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்னாச்சு, 2மே காமனா இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப வந்து பாருங்க, 2 பொசிஷன் பாக்குறோம். 2 பொசிஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காமன் மெத்தட் எழுதி காமன் பாக்குறோம். காமன்ல 2 ஃபேஸஸ் வந்து காமனா இருக்கு. 2 ஃபேஸஸ் காமனா இருக்கும் பட்சத்தில் அந்த 3வது ஃபேஸ் வந்து ஆப்போசிட் சைடு. சரியா? அப்ப இது 2மே காமனா இருக்கு. அப்ப 3வது ஃபேஸ் என்னது, இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 6 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு 6 தான் கேட்டிருக்காங்க. 6க்கு ஆப்போசிட் என்ன, 3. ஓகேவா? சோ ஆன்சர் ஏ. சோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சில சம் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, from the given 2 position of the single dice, find the letter at the face opposite to the face having letter V. Vக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 2 பொசிஷனால ஃபர்ஸ்ட் காமன் பார்க்கணும். காமன் என்னது இருக்கு, இங்க ஜே வந்து காமனா இருக்கு. சரியா? ஜே காமனா இருக்கும் பட்சத்தில் அதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பொசிஷன் பாருங்க, பொசிஷன் வந்து 2மே ஒரே சைட்ல இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம், மித்த 2 சைடுமே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆப்போசிட் சைடு. அப்ப வீக் ஆப்போசிட் சைடு வந்து என்ன அப்படின்னா எஸ். அதே மாதிரி ஐக்கு யூ. சரியா? ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்க, 3 V's of cubes following particular motions. சரியா? ஒண்ணும் கிடையாது. அது வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லெட்டர் ஆப்போசிட் டு ஏ. ஏக்கு என்ன ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின், ரொம்ப பழைய கொஸ்டின். ஏக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிங்க. ஏ இருந்தா இருக்கு, இதெல்லாம் என்ன இருக்கு, கேவும் பி இருக்கு சைட்ல. இப்ப கே பி எங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி இல்ல. ஓகேவா? அப்ப நமக்கு ஒரு சிங்கிள் லெட்டர் காமனா இருக்க மாதிரி பாருங்க. இப்ப கே வந்து காமனா இருக்கா, இப்ப இது காமனா இருக்கு. சரியா? கே வந்து இதெல்லாம் காமனா இருக்கு. அப்ப இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணலாமா? அப்ப என்ன பண்றோம், 2 பொசிஷன்ல காமனாலிட்டி செக் பண்றோம். நம்மளுக்கு என்ன பண்றோம், ஒரு ஃபேஸ் வந்து காமனா இருக்கு,
ஒரு ஃபேஸ் காமனா இருக்கும் பட்சத்தில் நம்ம பொசிஷனை கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இப்போ பொசிஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு, கே வந்து சைட்ல இருக்கு, இங்க வந்து மேல பார்த்து சரியா. அப்ப நம்மளுக்கு என்ன பொசிஷன் கரெக்டா இல்ல, பொசிஷனை வந்து சரி பண்றோம். அதுக்கு பேர் என்ன, கிளாக் வைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம். எதை ரொட்டேட் பண்ணலாம், இந்த டைஸை ரொட்டேட் பண்ணலாமா, அதை ரொட்டேட் பண்ணி எழுதுக்கு பார்ப்போம். அப்ப எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், கே வந்து சைட்ல வரணும், அப்ப சைட்ல வந்துடும். பி வந்து உள்ள வந்துடும் சரியா, முன்னாடி. அதே மாதிரி இங்க இருந்து ஏ மேல போயிடும் சரியா. அப்ப என்ன ஆயிருக்கு, இப்ப புது பொசிஷன்ல நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்து என்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க, ஏக்கு ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வந்து எங்க இருக்கு, மேல இருக்கு. புது பொசிஷன் தான் பார்க்கணும், இதை வந்து மறந்துடும் சரியா. புது பொசிஷன் தான் பார்க்கணும். ஏ வந்து மேல இருக்கு. அப்ப மேல இந்த டைஸ்ல என்ன இருக்கு, நம்மளுக்கு ஹச் இருக்கு ஓகேவா. அப்ப ஆன்சர் வந்து ஹச் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா போட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த கிளாக் வைஸ் மெத்தடை யூஸ் பண்ற கொஸ்டின் கரெக்டா இல்லை. இப்போ அடுத்த டைப் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க சரியா. நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பொசிஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காமன் செக் பண்ணணும் சரியா. ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மூணாவது ஃபேஸ் ரெண்டுமே வந்து ரெண்டு டைஸ்லயும் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு போட்டு போயிடலாம். ஒரு ஃபேஸ் வந்து காமனா இருக்கும் பொழுது பொசிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். பொசிஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் பட்சத்தில், ஒரே சைட்ல இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மித்ததை வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி போட்டு போயிடலாம் ஓகேவா. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பொசிஷனை ரொட்டேட் பண்ணி கிளாக் வைஸ்ல வந்து மாத்தணும் சரியா. ஸோ அவ்வளவுதான், மொத்த டைஸையுமே நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிட்டேன் இந்த 2 நிமிஷத்துல. பாருங்க, இப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரிலேட்டட் டு அன்ஃபோல்டிங் அ டைஸ். இப்ப உங்களுக்கு இமேஜினேட்டிவ் பவர் இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட முடியும் ஓகேவா. இதுதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது, தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு டைஸ் இருக்கு இந்த மாதிரி கியூபாய்டு. இப்ப அதுல வந்து என்ன பண்றோம், அதை வந்து அன்ஃபோல்ட் பண்றோம் சரியா. ஃப்ரண்ட் வந்து அப்படியே இருக்குது. இப்ப சைடை வந்து என்ன பண்ணுவோம், இந்த சைடை வந்து நம்ம முன்னாடி ஓபன் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு சைடும் ஓபன் பண்ணிட்டோம் சரியா. அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கும், ஒரு அட்டைப்பெட்டி வந்து இமேஜின் பண்ணிக்காங்க. இப்போ ஃப்ரெண்டு வந்து என்ன அப்படின்னா இருக்கு ஓகேவா. மித்த எல்லாத்தையும் வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணி இந்த மாதிரி விரிச்சிட்டீங்க ஓகேவா. அப்ப நம்மளுக்கு என்ன, பேக் சைடு மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துரும் சரியா. அப்ப இந்த பேக் சைடை வந்து கட் பண்ணாம தனியா அந்த மாதிரி வெட்டாம கண்டினியூஸா எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம், ஒண்ணு இந்த சைடோட அப்படியே வச்சுக்கலாம், இல்ல இந்த சைடோட அப்படியே கண்டினியூஸா கட் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த சைடு சரியா. அப்ப ஏதோ ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரா பெருசா வரும் ஓகேவா. அப்ப இந்த மாதிரி கட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்ப இதே வந்து வெவ்வேறு பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. இந்த மாதிரி பாருங்க, ஃப்ரண்ட் இருக்கு, ஒவ்வொரு சைடு நம்மளுக்கு இருக்கு சரியா. நம்மளுக்கு பேக் சைடை மட்டும் என்ன பண்றோம், நம்மளுக்கு பாட்டம் சைடோட சேர்த்து வச்சுப்போம். அதே மாதிரி டாப் சைடோட சேர்த்து வச்சுக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி பேக் சைட ரைட் சைடோட சேர்த்து வச்சுக்கலாம், அதே மாதிரி லெஃப்ட் சைடோட சேர்த்து வச்சுக்கலாம். என்ன பண்றோம், அந்த டைஸைய அப்படியே அன்ஃபோல்டு பண்றோம் சரியா, விரிக்கும். ஒரு அட்டை பெட்டி நான் வச்சுக்கினா பெஸ்டா உங்களுக்கு புரியும். இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா, வேற ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னா, இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸ் பண்ணலாம் ஓகேவா. இது நீங்களே உங்க இதுலயே பொறுப்புல விட்டுறேன், நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது பேசிக்கான ஆல்ரெடி பார்த்துதான். இப்ப இதுல என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் கொஸ்டின் சால்வ் பண்றது அப்படின்னா, எதெல்லாம் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி தெரியணும் சரியா. அப்ப 1 இருக்கு அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் வந்து 6, 3 இருக்கு அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் 4 சரியா, 2 இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து 5. இது எப்படி சார் நம்மளுக்கு புரிஞ்சது, நிறைய ஷேப்ஸ் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கிடையாது, சிம்பிளா ஒரு ஃபேஸை விட்டுட்டு எழுதிங்கன்னா ஆப்போசிட் சரியா. இப்ப இதுக்கு பாருங்க, இப்ப 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 3 விட்டுட்டு இப்ப 2 விட்டுட்டு அடுத்த ஃபேஸ் பாருங்க, அப்ப ஆப்போசிட் சைடு சரியா. அப்ப 2 இருக்கு அப்படின்னா ஒரு ஃபேஸ் விட்டுருங்க, 6 விட்டு வந்துருங்க, 5 ஆப்போசிட் ஓகேவா. எப்பயுமே தனித்தனியா இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கும், தனித்தனியா இருக்கிறது எப்பயுமே ஆப்போசிட்டா இருக்கும் ஓகேவா. இது வந்து இந்த சைட்ல இருந்திருக்கும், இது வந்து இந்த சைட்ல இருந்திருக்கும், தனியா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது அதே லாஜிக்கு இங்கேயும் பார்க்கலாம். ஆப்போசிட் எப்படி இருக்கு, ஒரு ஃபேஸ் விட்டுட்டு வரணும், ஒரு ஃபேஸ் விட்டுட்டு வந்துச்சுன்னா ஆப்போசிட் ஓகேவா. இப்ப பக்கத்துல இருக்கும் பட்சத்துல அது அட்ஜஸ்டன்ட் ஓகேவா, ஆப்போசிட் வராது. இப்ப இந்த மாதிரி வேரியஸ் ஃபேஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, 1க்கு ஆப்போசிட் என்ன, 1 விட்டுட்டு வந்துருங்க 6 சரியா. 2க்கு ஆப்போசிட் என்ன, 1 விட்டுட்டு வந்தீங்கன்னா 5 ஓகேவா. 3க்கு ஆப்போசிட் என்ன, தனித்தனியா இருந்தா அது ஆப்போசிட், அவ்வளவுதான். அடுத்த ஷேப் வந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. வழக்கம் போல 1 வந்து விட்டுட்டு வரும் 6 ஓகேவா. 3 இருக்கு, 3 விட்டுட்டு வந்தோம்னா 4 சரியா. 3ல இருந்து 5 விட்டு வந்தா 4. இப்ப தனித்தனியா இருக்கு பாருங்க, 5ம் 2 தான் தனியா இருக்கு, அப்ப அது 2 ஆப்போசிட் ஓகேவா. இப்ப இதுல வந்து பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா வெட்டி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கிற அந்த பேக்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ வந்து ஒரு கூர்மையா வெட்டி இருக்கிறாங்க சரியா.
நம்ம சின்ன வயசுல வந்து ஏதாவது வெட்டி விளையாடுவோம்ல, கப்பல் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து மெர்ச் பண்ணும் பொழுது எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க கிராஸா வந்து வெட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த ஷார்ப்பா இருக்கிறது வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ல ஃபர்ஸ்ட் அதான் முக்கியம். இது ரெண்டும் ஆப்போசிட், நம்மளுக்கு இது ரெண்டும் ஆப்போசிட். அப்ப 3க்கு எது சார் ஆப்போசிட்? அதுதான் இங்க ஷார்ப்பா வெட்டி வச்சிருக்காங்களே. ஓகேவா? அதுதான் ஆப்போசிட். இப்ப அடுத்து பாருங்க, இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ல வந்து வெட்டலாம். அப்போ ஒரு நம்பர் விட்டுட்டு ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அப்பல ஷார்ப்பா வெட்டினதான் இப்போ ஒரு சைடு சின்ன சின்னதா வெட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு பேக் சைடு. ஓகேவா? இதை வந்து ஒரு சைட்ல வந்து விட்டாங்க, இதை ஒரு சைட்ல வச்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இதை ஒரு சைட்ல வச்சிருக்காங்க, சாரி இதை ஒரு சைட்ல வச்சிருக்காங்க, நம்மளுக்கு இதை ஒரு சைட்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியும் அதேதான். ஆப்போசிட் சைடு, சாரி ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. இப்போ நம்மளுக்கு மித்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சைடுல, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சைடு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப்போசிட், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆப்போசிட். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இது பாருங்க, உங்களுக்கு 1 6 ஆப்போசிட், இது ரெண்டும் ஆப்போசிட். ஓகேவா? இதை வந்து என்ன பண்றாங்க, போய் ரெண்டும் பிளஸ் மைனஸும் சேர்ந்துரும். அப்போ 3க்கு ஆப்போசிட் பிளஸ் மைனஸ். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு ஆப்போசிட் தான். நீங்க வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இமேஜின் பண்ணலாம் எனக்கு தெரியல சார், புரியவே மாட்டேது ஒன்றும் அப்படின்னா, நீங்க ஒரு அட்டைப்பெட்டியை, சின்ன அட்டைப்பெட்டியை எடுத்து சுத்தி பார்க்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு இந்த செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி அன்ஃபோல்டு டைஸ் கொடுத்துருப்பாங்க. சாரி, அன்ஃபோல்டு டைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஆன்சர் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. எது வந்து வரும், எது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இதுக்கு பேசிக்கா நம்மளுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு கான்செப்ட் தான். ஆப்போசிட் சைடு என்ன, நம்மளுக்கு ஒரு சைடு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஆப்போசிட் சைடையுமே ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, தனியா இருக்கிறதுனால ஆப்போசிட் தான். இப்போ பாருங்க, இந்த டாட்டும் இந்த ரெக்டாங்கிளும் ஆப்போசிட் சைடு. ஓகேவா? அப்ப என்ன பண்ண, அப்ப நம்மளுக்கு ஒரு பொசிஷன்ல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே படத்துல வராது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு. ஓகே, பேசிக் கான்செப்ட் என்ன, ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனா அது அந்த சைடு இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த ரெட் கருப்பு டாட் இருந்துச்சுன்னா இந்த இது ஆப்போசிட் சைடா இருக்கிறதுனால அது பின்னாடி இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ரெண்டுமே ஒரே படத்துல வரும்பாரு. பாருங்க, இதுல பாருங்க, இருக்கு பாருங்க, டீல டாட்டும் இருக்கு, அந்த ரெக்டாங்கிளும் இருக்கு. அப்ப இது வராது. ஓகேவா? அவ்வளவு சிம்பிள் தான். இதுல பாருங்க ரெண்டுமே இருக்கு, வராது. ஓகேவா? அப்ப 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். வேற ஏதாவது வருமா அப்படி சொல்லி பாருங்க. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு பாருங்க, இப்ப நம்மளுக்கு இந்த ரெக்டாங்குலரும் இதுவும் வருது, பிளாங்க் ஸ்பேஸும். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்க, நம்மளுக்கு வட்டமும் பிளாங்க் ஸ்பேஸும் ஆப்போசிட் சைடு. இப்ப அந்த மாதிரி எங்கேயா இருக்கா? அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. சரியா? அப்ப நம்மளுக்கு இதை ஃபோல்டு பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு, ஆப்போசிட்டை வச்சு எலிமினேட் பண்ற அந்த மெத்தட் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம வந்து இமேஜின் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப ஏவும் சியும் இருக்கு பாருங்க. இப்ப மேல இருக்கிற 3த்தையும் நான் ஃபோல்டு பண்றேன். எப்படி ஃபோல்டு பண்றேன் அப்படின்னா, இது வந்து டாப்ல வரும். சரியா? இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வரும். அப்ப என்ன பண்றேன், இதை மடிச்சு இது வந்து முன்னாடி வர்ற மாதிரி வைக்கிறேன். அப்படி வைக்கும் பொழுது சைட்ல இந்த ஓ வரும். சரியா? அப்ப ஏ வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்ப இதுக்கு இமேஜின் பண்ணி பார்ப்போமா? இப்ப மடிக்கும் பொழுது என்ன பண்றேன், இது முன்னாடி வரணும். சரியா? இது வந்து மேல வரணும். அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த ஓங்கிறது இந்த சைடு போயிடும். சரியா? பாருங்க, இது மேல வரணும், இது ஃப்ரண்ட்ல வரணும். ஓகேவா? அப்ப இந்த ஓ வந்து இந்த சைட்ல போனா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து மடிக்க முடியும். இந்த ஷேடு வந்து மேல வர மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சி வராது. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நம்மளுக்கு மேக்ஸிமம் எலிமினேஷன்ல எல்லாமே எலிமினேட் ஆயிரும். உங்களுக்கு இந்த சம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்மாவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா போடலாம். பாருங்க, அடுத்து பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தான் முக்கியம். அப்ப கிராஸ் இருக்கு. அந்த கிராஸ்க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு இந்த ஷேப்ஸ் தான் ஆப்போசிட். ஓகேவா? அப்ப அந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இமேஜின் பண்றதா. இப்ப நம்மளுக்கு ஷேப் வந்து இங்க ஃபுல்லா பிளாக்கா இருக்கும், இங்க ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். சரியா? அப்ப இந்த எக்ஸும் இந்த ஷேப்பும் வரக்கூடாது.
இப்போ எக்ஸ் வந்து சேஃப் வருதா, ஆப்போசிட் சைடு தப்பு. இப்போ இதுவும் வராது. அப்போ நமக்கு எது கரெக்ட் ஆன்சர்? சி தான் கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு எப்பயுமே ரெண்டுமே ஒரே ஃபிகர்ல வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து போலாமா? பாருங்க, இப்போ நமக்கு ஆப்போசிட் எஃப்க்கு ஆப்போசிட் சைடு என்ன? பி. அப்ப என்ன பண்ணக்கூடாது? எஃபியும் எங்கேயுமே சேர்ந்து வரக்கூடாது. அப்ப எஃபி இருக்கா, இங்க அடி வாங்கி போச்சு. வேற எங்கேயா இருக்கா? இல்ல. வேற என்ன ஆப்போசிட் சைடு? ஏவும் டியும் ஆப்போசிட் சைடு. வேற எங்கேயா இருக்கா? ஏவும் டியும் வந்து இருக்கு. அப்ப இங்கேயும் இதுவும் வராது. வேற என்ன இருக்கு? இயும் சியும் வந்து ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஒண்ணு விட்டு வருது. பிசி எங்கேயா இருக்கா? இங்க இருக்கு. சரியா? அப்ப இதுவும் வராது. நமக்கு ஆன்சர் பி தான். ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம ஆன்சர் வந்து போட்டுலாம். அடுத்து பாருங்க, இப்ப இந்த இதை வந்து என்ன பண்றோம்? ஃபோல்ட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு பேசிக்கா இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்னு சொல்லி கேக்குறாங்க. பாசிபிலிட்டி 1 4 ஆப்போசிட், சரி 2 4 ஆப்போசிட் எங்கேயா இருக்கான்னு பாருங்க. 2 4 இந்த இருக்கு, அப்போ கண்டிப்பா வராது. வேற என்ன ஆப்போசிட்? 5 3 ஆப்போசிட். சரியா? 5 3 5 3 இந்த இருக்கா, இது வராது. அப்ப வேற எங்கேயா இருக்கா? இல்ல. சரியா? பாருங்க, அடுத்து 1 6 ஆப்போசிட். சரியா? ஒரு நம்பர் விட்டு போகுது. 1 6 1 6 சரியா? இது வராது. இதுதான் மேக்ஸிமம் வந்து எலிமினேட் பண்றதுல போட்டலாம். 1 2 சம் தான் உங்களுக்கு இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் தலைகீழா சுத்தி கொடுத்துருக்கான். உங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆப்போசிட் சைடு ஒரு இதை விட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். பிளஸ் பிளாங்க் ஸ்பேஸ். ஓகேவா? பிளாங்க் ஸ்பேஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்கேயும் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப அது வேண்டாம். சரியா? அப்ப பாருங்க, அப்ப பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணணும். அப்ப டாட்டும் எக்ஸும், டாட்டும் எக்ஸும் பாருங்க, டாட் இருக்கு, எக்ஸ் இருக்கா? இல்ல. இது பாருங்க, டாட்டும் எக்ஸும் சேர்ந்து இருக்கு. அப்ப அது வராது. அப்ப அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வட்டமும் அதே மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ். சரியா? இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அட்ஜசன்ட் சைடு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம இதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பாருங்க, இந்த டாட் இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முன்னாடி வச்சு ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல வரும். சரியா? இது வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல வரும். டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரும். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து, சரி ரைட் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்பேஸும் இந்த டாட்டும் முன்னாடி தெரியும், இது வந்து சைட்ல தெரியும், இது வந்து மேல தெரியும். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பாசிபிலிட்டி நேராவே கிடைச்சது. ஓகேவா? இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த சம்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க அதிகமா சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு நாலேஜ் வந்து வரும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ப்ராக்டிஸ் செட் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து போட்டுறேன், அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, அடுத்து வந்து பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்கான், ஷேப் வச்சு கொடுத்துருக்கான். சரியா? அப்ப நம்மளுக்கு இந்த ஸ்கொயருக்கு ஆப்போசிட் இந்த ஷேப்ஸ், ஸ்கொயர் இருக்கா? அப்ப இது இருக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கு, ஸ்கொயரும் ஷேப்பும் சேர்ந்து வந்திருக்கு, அப்ப ஆப்போசிட். அதே மாதிரி இந்த இந்த இது இந்த ஸ்கொயர் வந்து உள்ள வராது, அவன் ஃபுல்லாவே பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்ப வந்து நம்மளுக்கு இந்த 2 ஷேப் வராது. அப்ப மிச்ச 2 ஷேப்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மிச்ச 2 ஷேப்ல நம்மளுக்கு எது வராது அப்படின்னா, பாருங்க, பிளஸ் வந்து மேல வருது, மல்டிப்ளிகேஷன் வந்து கீழே, அடுத்து இந்த சைட்ல வந்து நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுக்கு இது வந்து வரலாம். சரியா? இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கு. அப்போ இது மட்டும் இதுவும் வரலாம். இப்போ ரெண்டுமே வரலாம். அப்போ நமக்கு ஆன்சர் அந்த 1 2 2 வரலாம். இப்போ A1. சரியா? A 1 2 வரலாம். பாருங்க, அன்ஃபோல்டு டைஸ். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து பார்க்குறோம். ஆப்போசிட் சைடு பார்க்கலாமா? இப்போ ரெண்டுமே வந்து வெள்ளையா இருக்கு. சரியா? ஆனாலும் இப்போ வெள்ளை கொடுத்துருக்கனால நம்ம அது வேண்டாம். பாருங்க, பிளாக் டாட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து இந்த ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு ஒரே இடத்துல வரக்கூடாது. இப்போ இங்கே சேர்ந்து வந்திருக்கு, இங்கே சேர்ந்து வந்திருக்கு, அப்போ ரெண்டுமே வராது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பிளஸும் ஒயிட்டும் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. இருந்தாலும் ஒயிட் வந்து 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வேற வழியே கிடையாது, இமேஜின் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? உங்களுக்கு இதை வந்து டாப்ல மடிச்சுட்டு இதை சைட்ல மடிச்சு இதை வந்து நம்ம ரைட் சைட்ல மடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷேடு நம்மளுக்கு ஒரு பக்கம் தெரியும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, 3த்தையுமே நம்மளுக்கு ஒரே இதுல வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒயிட் ஆப்போசிட். ஓகேவா? அப்ப ஒயிட் ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நம்மளுக்கு 3 ஒயிட்டுமே எப்படி வரும் ஒரு பக்கத்துல? ஓகேவா? இருக்கிறதே மொத்தமே 3 ஒயிட் தான். அப்ப ஏதாவது ஒரு ஒயிட் வந்து அந்த சைடு வந்துருக்கணும். ஓகேவா? அப்படி வந்தா கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அந்த 2 ஒயிட்டுமே ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது நம்மளுக்கு 3 ஒயிட்டுமே ஒரு சைடு வராது. சரியா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 தான். சரியா? நம்பரா கொடுத்துருக்கேன், வித்தியாசமா இருக்கணும். சரி,
வழக்கம் போல ஆப்போசிட் தான். 1க்கு ஆப்போசிட் 3. சரியா? அப்போ 1 3 எங்கேயாவது இருக்கா? இல்ல. இப்போ 2க்கு ஆப்போசிட் 4. 2 4 இதுல வருது. வேற எங்கேயாவது வருதா? 2 4 வரல. தனித்தனியா இருக்கிறது ஆப்போசிட். 5 6 ஆப்போசிட். இப்போ 5 6 இங்க இருக்கு. அதே மாதிரி 5 6 இங்க இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன 3 only. சரியா? ஆன்சர் வந்து டி. இப்போ இந்த மாதிரி ஈஸியாகவும் கேட்பாங்க, இமேஜின் பண்ண வைக்கவும் செய்வாங்க. இப்போ பாருங்க ஆப்போசிட் என்ன கண்டுபிடிங்க. ஒயிட் ஒயிட் ஆப்போசிட், ரெண்டே ஒயிட் தான் இருக்கு. இப்போ ரெண்டு ஒயிட்டும் ஒரே பொசிஷன்ல வராது. அப்ப இது கிடையாது. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப வேற ஏதாவது ஆப்போசிட் பாருங்க. இப்ப இந்த பிளாக் டாட்டும் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு, அதுவும் ஆப்போசிட். அப்ப இது ரெண்டும் வரக்கூடாது பக்கத்துல பக்கத்துல. இப்ப இது கிடையாது. அதே மாதிரி வேற எங்க இருக்கு? வேற இல்ல. இந்த ஸ்டாரும் எக்ஸும் வந்து ஆப்போசிட். சரியா? அப்ப வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? அந்த மாதிரி கொடுத்துருக்கானா? இல்ல. இப்ப இதை ஏதோ 4 டாட்ஸ் வச்சு கொடுத்துருக்கான். சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு ஃபிகர்ல இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆன்சர் டி தான். டினா நம்மளுக்கு என்ன வருது? ஒரு சைடு இப்போ இதை வந்து ஃப்ரண்டா வச்சுட்டு மடிக்கிறோம். மடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃப்ரண்ட்ல வரும், இது சைட்ல வரும், இது டாப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ ஆன்சர் வந்து டி தான். இந்த மாதிரி இமேஜின் பண்ணும். அடுத்து பாருங்க, கொஞ்சம் ஏதோ தீபாவளி டிசைன் மாதிரி இருக்கு. இதை பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் என்ன? இந்த 2 ட்ரையாங்கிளும் ஆப்போசிட்டா வரணும். இதுல கொடுத்துருக்கான். அப்ப இது வராது. இப்ப இதை வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. இதை வந்து பேக் சைட்ல வந்து மடிக்கிறோம். சரியா? அப்ப இந்த ஸ்டாரும் பேக்ல இருந்து பார்க்கும் பொழுது வரும். சரியா? 2 வரும். ஆனா நம்மளுக்கு இந்த இது வருமா அப்படின்னா கிடையாது. சரியா? இந்த இது நம்மளுக்கு வராது. அதுக்கு பதிலா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் தான் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு இதுலயும் இப்ப டி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டார் வந்து மேல இருக்கு. சரியா? இதை வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல மடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து கீழே வந்து மடிக்கிறோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது இந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் தெரியும், முக்கோணம் தெரியும், அதே மாதிரி இந்த ஷேப்பும் தெரியும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம்? டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நம்மளுக்கு அதே மாதிரி இதே இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஷேப் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. சரியா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதோட டைசஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு டைசஸை பொறுத்தப்பட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆப்போசிட் நம்பர் அது வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி இதுவும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கா கேட்காம நம்மளுக்கு 2-3 கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு எப்படி காமனா இருக்கிற ஒரு டேர்ம் வச்சுட்டு கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு பிளேஸ் காமனா இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம்? பொசிஷனை வச்சுட்டு ரொட்டேஷன் மெத்தட், கிளாக் ரொட்டேஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்றோம். 2 பொசிஷன் ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில், சமமா இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்ப இந்த மாதிரி இல்லாம கொஸ்டின் மார்க் வந்து போட்டு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, அன்ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்றோம். ஓகேவா? அன்ஃபோல்டிங்னா நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த கிளாக் வைஸ்ல நம்மளுக்கு காமனா டிஜிட்டல் நடுவில் எழுதிட்டு வித் டிஜிட்ஸை கிளாக் வைஸ்ல எழுதி பார்க்கணும். அவ்வளவுதான். சரியா? ஸோ இதோட நம்மளுக்கு இந்த கிளாஸோட முடிவுக்கு வந்துட்டோம். நமக்கு டைஸ்ல வந்து ரொம்ப டஃபெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் செட் வந்து போட்டு விட்றேன். அதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே? டைஸ்ல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எக்ஸப்ட் இந்த பாட்டு மட்டும் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓகேவா? உங்களுக்கு இமேஜின் பண்ணுறதுனால சில பல பிரச்சனைகள் வரும். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல எல்லாமே உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் அதில் கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைடை வச்சு எல்லாத்தையும் எலிமினேட் பண்றதுக்கு நம்ம முயற்சி வந்து செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து இந்த கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம்.